பிக் பாஸ் லைவ்ல பிரஜன் சேண்ட்ராக்கு ஒரு சில அட்வைஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாரு. ஃபர்ஸ்டா வந்து திவ்யா கிட்ட பேச்சப் ஆயிட்டியா அப்படின்னு தான் வந்து கேட்டாரு. அதுக்கு சேண்ட்ரா வந்து ஆமா நாங்க சரியாயிட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு வந்து சூப்பர் அப்படின்னு வந்து சொன்னாரு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே இந்த 2 குழந்தைகிட்டயுமே உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. அதுக்கு வந்து பார்வதி, அரோரா இவங்க 2 பேர் நேம வந்து சொல்றாங்க. சபரி, வினோத் இவங்க 2 பேரும் இந்த 2 குழந்தைகளும் உப்பு மூட்டெல்லாம் வந்து தூக்கிட்டு போனாங்க. பிரஜன் வந்து சேண்ட்ரா கிட்ட பார்வதி கிட்ட நீ ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். உன்கிட்ட ஒண்ணு பேசி மத்தவங்க கிட்ட ஒண்ணு பேசுறா. வீக்கெண்ட் நீ ஏதாவது பேசின அப்படின்னா ஃபேஸ் எக்ஸ்பிரஷனே ரொம்ப வேற மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து செஞ்சு காமிக்கிறாரு. அடுத்ததா திவ்யாவை பத்தி சொல்றாரு. அவளுக்கு தலைவலி இருந்தது உண்மைதான். அவ எந்த இடத்துலயுமே உன்னை விட்டு கொடுத்து பேசல. அவ கூட நீ நல்லா பேசி ஹாப்பியா என்ஜாய் பண்ணு அப்படின்னு வந்து சொன்னாரு. எனக்கு 3 படம் புக் ஆயிருக்கு. நான் ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து ஷூட்டிங் போயிருவேன். ப்ரொமோஷனுக்காக நான் இங்க பேசிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாரு. என்னையும் குழந்தைகளும் நீ பார்த்துட்டு இதுக்கப்புறம் அழுகவே கூடாது, ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு சேண்ட்ரா நீ அழுக மாட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பிக் பாஸ் வந்து இந்த வீட்டுல உங்க நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்றாரு. 2 குழந்தைகளுமே ரொம்ப வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அழுதுகிட்டே பிக் பாஸ்ட வந்து கேட்டாங்க, இன்னொரு 5 நிமிஷம் மட்டும் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிக் பாஸ் சரி ஒரு 5 நிமிஷம் இருங்க அப்படின்னு வந்து சொன்னாரு. அந்த 5 நிமிஷமே 3 பேரும் சேர்ந்து ரொம்பவே கட்டி பிடிச்சி வந்து அழுதுட்டு தான் இருந்தாங்க. பிக் பாஸ் டைம் முடிஞ்சிச்சுன்னு திரும்பவும் சொன்னதுக்கு அப்புறம் 3 பேருமே வந்து வெளியே போயிட்டாங்க. நாளைக்கு வினோத்தோட வைஃபுக்கு பர்த்டே அப்படிங்கறனால அவங்க வீட்டுக்குள்ள வரக்கான வாய்ப்புமே இருக்கு. நாளைக்கு எந்த ஃபேமிலியை பார்க்கறதுக்காக வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.